39 தீர்வைகள் விதிக்கப்படாத போது உள்நாட்டு உற்பத்தியாளர் ஒருவர் ரூ. 15,000 பெறுமதியான இறக்குமதி உள்ளீடுகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்த இருசக்கர வண்டிகளை ஓரளவு ரூ. 25,000 விலைக்கு விற்பனை செய்கிறார். 15,000 ரூபாய் உள்ளீடுகளை பயன்படுத்தி ரூ. 25,000 விற்பனை செய்கிறாராம். அரசாங்கம் இருசக்கர வண்டி இறக்குமதி மீது 20% தீர்வை வரி விதிக்கின்றதாயின் இறக்குமதி செய்யப்பட்ட இருசக்கர வண்டி அலகொன்று ரூ. 30,000 விற்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட இருசக்கர வண்டி அலகொன்று ரூ. 30,000 விற்பனை செய்யப்படுகின்றதாம். இந்நிலைமையின் கீழ் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இருசக்கர வண்டிக்கான பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் கேட்டுகிறது. 2 வகையான பாதுகாப்பு வீதங்கள் இது. பெயரளவு பாதுகாப்பு வீதம், பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். இப்போ இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இது. பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் சமன், அதுக்கு இப்போ இதை தான் இஆர்பின்னு போடுகிறோம். பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் அல்லது மெய் பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் சமன் V1 மைனஸ் V0 பிரித்தல் V0 தர 100. இதில் V1 என்ன? தீர்வை வரிக்கு பின்னரான உள்நாட்டு உற்பத்தியின் கூட்டப்பட்ட பெறுமதி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். V0 தீர்வை வரிக்கு முன்னரான உள்நாட்டு உற்பத்தியின் கூட்டப்பட்ட பெறுமதி. இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் தானே கேட்டுக்குது. அப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ V1 என்ன? தீர்வை வரிக்கு பின்னரான உள்நாட்டு உற்பத்தியின் கூட்டப்பட்ட பெறுமதி. எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, தீர்வை வரிக்கு பின்னர் எவ்வளோக்கு விற்கப்படுறான் இறக்குமதி செய்யப்பட்ட இருசக்கர வண்டி? 30,000 ரூபாய்க்கு விற்கப்படுதாம். அப்போ அந்த 30,000 செயல் எவ்வளோ உள்ளீடுகள் பயன்படுத்தப்பட்டது? கூட்டப்பட்ட பெறுமதினா என்ன? மொத்த பெறுமதியிலிருந்து பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளை மைனஸ் பண்ணணும். சரி, உள்ளீடுகள் பயன்படுத்தப்பட்டது எவ்வளோ? 15,000 ரூபாய். இதுதான் என்ன? V1. நம்ம V0வையும் கண்டுபிடிக்கணும். இப்போ V0 என்னன்னா தீர்வைக்கு முன்னரான உள்நாட்டு உற்பத்தியின் கூட்டப்பட்ட பெறுமதி. தீர்வைக்கு முன்னுக்கு எவ்வளோக்கு வித்துக்கிறோம்? உள்ளீடுகள் பயன்படுத்தி உள்நாட்டில் உற்பத்தி செய்த இருசக்கர வண்டி எவ்வளோக்கு வித்துக்கிறோம்? 25,000 ரூபாய்க்கு வித்துக்கிறோம். அதுல இதை எங்கன்னு போட்டு செய்யலாம், நான் தனியாக செய்யறேன், பிரச்சனை இல்லை. எவ்வளோ உள்ளீடுகள் பயன்படுத்திக்கிறோம்? 15,000. இப்போ பெறுமதியில் விற்கப்படுற பெறுமதியிலேருந்து 15,000 கழிச்சு எவ்வளோ உள்ளூற்ற பெறுமதி வரப்போகுது. இது வந்து V1, இது வந்து V0. சமன்பாட்டில் போய் பிரதி செய்யும். 30,000 15,000 போனால் 15,000 மைனஸ் 10,000 பிரித்தல் 10,000 தர 100. சமன்பாட்டில் பெருது செஞ்ச ஆன்சர். சுருக்குணிகளுக்கு எவ்வளோ வரப்போகுது? 5,000 கீழ் 10,000 தர 100. சுருக்குணிகளுக்கு 50% வரும். சரி, 5,000 கீழ் 10,000 தர 100 சுருக்குனா 50% வரும். எப்படி கண்டுபிடிச்சோம்? V1 V0 இந்த சமன்பாடை போட்டோம். தீர்வை வரிக்கு பின்னரான உள்நாட்டு உற்பத்தியில் கூட்டப்படி பெறுமதி பார்க்க தீர்வை வரிக்கு பின்னர் எவ்வளோக்கு விற்கப்படுதோ அதில் இருந்து உள்ளீடுகளோட பெறுமதி கழிக்கணும். தீர்வை வரிக்கு முன்னரான உள்நாட்டு உற்பத்தியில கூட்டப்பட்ட பெறுமதி பார்க்க தீர்வை வரிக்கு முன்னர் எவ்வளோக்கு விற்கப்பட்டதோ அதற்கு பயன்படுத்திய உள்ளீட கழிச்சு அதில் ஆன்சர் எடுத்தோம். சமன்பாட்டில் பெருது செஞ்ச ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து வரப்போகுது 5வது ஆன்சர். 40வது தற்போது இலங்கையின் 3 பிரதான கைத்தொழில் ஏற்றுமதி பொருள் வகைகள் ஆவன. இலங்கையில் காணப்படுற தற்போது இது வந்து 2021 அல்லது 20 புள்ளி விவர தகவல்களை வச்சு கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். புடவைகளும் ஆடைகளும், ரப்பர் உற்பத்திகள், உணவு குடிப்பான மற்றும் புகையிலை. புள்ளி விவர கேள்வி. ஆன்சர் நீங்க பாடமாக்கி வச்சு கொள்ளணும். 3வது ஆன்சர் புடவைகளும் ஆடைகளும், ரப்பர் உற்பத்தி, உணவு குடிப்பானங்கள் மற்றும் புகையிலை. 41 ஒரு பொருளாதாரத்தின் வர்த்தக மாற்று வீத சுட்டெண் அடிப்படை வருடத்தில் நிலவிய 100லிருந்து 80 வீழ்ச்சி அடைவதாக கருத்து. வர்த்தக மாற்று வீதம் 100ல இருந்து 80 வீழ்ச்சி அடைதாம். ஏற்றுமதி விலை சுட்டனிலும் இறக்குமதி விலை சுட்டனிலும் ஏற்பட்ட எம்மாற்றம் இதனை ஏற்படுத்தி இருக்கும். லேசா கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய கேள்விகள் செஞ்சுக்கிறோம் பாஸ் பேப்பர்ல. 41வது வர்த்தக மாற்று வீதத்துக்குரிய சமன்பாடு என்ன?
நான் ஃபுல்லாக எழுதையில் எழுத்துக்களை மாத்திரம் எழுதுனேன், சொல்கிறேன் தானே, அதை வச்சு எழுதிக்கொள்ளும். ஏற்றுமதி விலைச்சுட்டனின் கீழ் இறக்குமதி விலைச்சுட்டன் தர 100. இப்போ கேட்டகிரி 100ல் இருந்து 80 ஆகணுமா இருந்தால் இதில் எந்த சேர்க்கை வரப்போகுது? ஒவ்வொன்றா பிரதி செஞ்சால் ஆன்சர் வரப்போகுது. ஒவ்வொரு ஆன்சராக பிரதி செய்யுங்க. சரி, முதலாவது +20 இறக்குமதி விலைச்சுட்டில் மாற்றம் இல்லை. அப்போது ஆரம்பத்தில் 80 வந்திக்குதான், சாரி 100க்கு ஆரம்பத்தில் 80 ஆகணுமா இருந்தால் எந்த மாற்றம்? +20 எத்தனை எடுக்கணும்? 120 எடுக்கணும். மாற்றம் இல்லைன்னா 100 எடுக்கணும். தர 100. இது ஏற்கனவே இந்த கேள்வி செஞ்சு காட்டிக்கிறேன், பழைய பாஸ்புக் 2021 நினைக்கிறேன். அதனால திருப்பி அந்த அளவு விளக்கணும் தேவையில்லை. இப்போ ஆன்சர் வரப்போது 120. இப்போ முதலாவது வருமா? வராது. ரெண்டாவது -40 +20. -40 60 +20 120 வரப்போகுது. தர 100. எத்தனை வரப்போகுது? 1 2 50. இது ஒரேடியா 50க்கு பேத்துரு. அப்போ ரெண்டாவது ஆன்சர் வராது. -10 +20. அப்போ -10 90 +20 120. தர 100. 90ன் கீழ் 120 தர 100. 75 வருமா? வராது. நாலாவது -12 +10. -12 100ல் 12 போனால் 88. +10 110. தர 100. 88ன் கீழ் 110 தர 100. 80 வீதம். சரியா ஆன்சர் 80க்கு தான் வந்திக்கிறான். 100ல் இருந்து 80 ஆகிக்கிறான். எந்த சேர்க்கை 80 ஆக்கிக்கும் அப்படின்றது தான் கேள்வி. எனவே ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 5வது வேண்டாம் செஞ்சு பாருங்க. 5வது ஆன்சர் வராது, வேற ஒரு வீதம் வரும். 42 ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு $50 மில்லியன் பெறுமதியான உணவுப் பொருள்களையும் மருந்துகளையும் அன்பளிப்பு செய்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு அன்பளிப்பு செஞ்சுக்கிறான் $50 மில்லியன் பெறுமதியான. இரட்டைப்பதிவு தத்துவத்தின்படி இலங்கையின் சென்மதி நிலுவையில் இவ் அன்பளிப்பு எவ்வாறு பதியப்படும்? முதல்ல வழங்கணும், இது என்னதுக்குரியது? நடைமுறை கணக்குக்குரியது. அப்போ நிதி கணக்கு, மூலதன கணக்கு, நிதி கணக்கு வருமா? வராது. அப்போ ஆரம்பத்திலே அது கட் பண்ணிடணும், லேசாக எடுக்கலாம். இது வந்து என்ன? ஒரு அன்பளிப்பு. அதுவும் என்ன அன்பளிப்பு? உணவும் பொருள் இந்த மாதிரி. அப்போ வந்து நடைமுறை கணக்கில் தான் வரப்போகுது. இப்போ நிதி கணக்கு, மூலதன கணக்கு, நிதி கணக்குன்னு வரதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இப்போ பார்க்கணும் எது பெருகைக்கு வரப்போகுது, எது செலுத்தல்களுக்கு வரப்போகுது. அந்த வகையில் பார்த்தா 2வது ஆன்சர் தான் சரி. 2ஆம் தர வருமானம் அரசாங்கத்துக்கு பெருகை, பொருள் சேவை கணக்கில் பொருள்களில் செலுத்தல். சரி, ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். முதலாவது மாறி தரப்பட்டிக்குது, எனவே முதலாவது ஆன்சர் வராது, 2வது ஆன்சர். ஃபஸ்ட்டு 3 நிதி கணக்கு, மூலதன கணக்கு, நிதி கணக்கு வரதால் கட் பண்ணோம். அப்போ மிச்சங்கிறது 2 ஆன்சர். இதில் வந்து முதலாவது தரப்படி வந்து எதிராக தரப்பட்டிக்குது. 2வது தான் சரியான ஆன்சர். அன்பளிப்பு பெருகையில் அரசாங்கத்துக்கு வரவும், செலுத்தல்களில் பொருள் கணக்கில் செலவும் வைக்கப்படும். 43 நெகிழ்த்தன்மை வாய்ந்த நாணயமாற்று முறைமையின் கீழ், நெகிழ்த்தன்மை வாய்ந்த நாணயமாற்று முறைமையின் கீழ் உள்நாட்டு பொருள்கள் மீதான வெளிநாட்டு கேள்வியில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பானது. உள்நாட்டு பொருட்கள்ல வெளிநாட்டு கேள்வி அதிகரிக்க போதாம். உள்நாட்டு பொருட்கள்ல வெளிநாட்டு கேள்வி அதிகரிச்சா அந்த நாணயமாற்ற சந்தையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுக்குது. சரி, இப்ப நீங்க பார்க்கணும், உள்நாட்டு பொருள்ல 43 உள்நாட்டு பொருட்களுக்கு வெளிநாட்டு கேள்வி அதிகரிக்கிறான். உள்நாட்டு பொருளுக்கு வெளிநாட்டில இருந்து கேள்வி அதிகரிச்சா இப்போ நாணயமாற்று சந்தை இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, சமநிலையில இப்படி இருக்குது. வெளிநாட்டு கேள்வி அதிகரிச்சா, அதாவது இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு கேள்வி அதிகரிச்சா இலங்கை ரூபா நாணயத்துக்கு கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். இலங்கை ரூபாவோட கேள்வி அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்குது? உதாரணத்துக்கு அமெரிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா இருக்குது, இலங்கையிலிருந்து ஆடைகளை கொள்வனம் செய்யப்படும்னு வச்சுக்கொள்ளும். கொள்வனம் செய்யறதா இந்த அமெரிக்கா என்ன செய்யும்? முதல்ல நேரடியாக வந்து இலங்கையில் $1 தந்து ஆடையே வாங்குறது இல்லை. அமெரிக்கா என்ன செய்யும்? முதல்ல மத்திய வங்கிக்கு
உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது வந்து பல ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் உதாரணம் விளங்கி கொள்வதற்கு லேசாக சொல்லித்தரேன். மத்திய வங்கிக்கு என்ன செய்யும், நான் இப்படி இலங்கை மத்திய வங்கிட்டு தான் சரியா, இலங்கையில் நான் ஆடை வாங்க போகிறேன், அதனால் நான் டாலர்ஸ் தாரவனுக்கு நீ உனக்கு என்னத்தா இலங்கை ருபீஸ் தா அப்படின்ட்டு டாலரை கொடுத்துட்டு இலங்கை ரூபா கேட்கும். இந்த இலங்கை ரூபாவை பயன்படுத்தி என்ன செய்யும், ஆடை உற்பத்தியாளர்கள்ட்டேருந்து ஆடை விற்பனை செய்வட்டேருந்து ஆடை அந்த இலங்கை ரூபாவை பயன்படுத்தி வாங்கும். இப்படித்தான் அடிப்படை சரி. ஆனால் இப்போ அந்த பேங்கிங் சிஸ்டம் அது வந்ததால நேரடி டாலர்ஸ் கொடுத்து வாங்குறது. நான் வந்து விளக்கத்துக்காக சொல்லிக்கிறேன். இப்படி தான் அந்த பேசிக் கான்செப்ட், இதுதான் கான்செப்ட். அப்போ இலங்கை ரூபாவோட கேள்வி என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. இப்போ இலங்கை ரூபாவுக்கான சந்தையில் இது நிரம்பல், இது கேள்வி. இலங்கை ரூபாவோட கேள்வி அதிகரிக்கும். அதிகரித்தா சமநிலை விலை, அதாவது அந்த தொகை மாற்று வீத தொகையும் விலையும் அதிகரிக்க போகுது. உள்நாட்டு நாணயத்தின் கேள்வி அதிகரித்து உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதி தேய்வை ஏற்படுத்தும். உள்நாட்டு நாணயத்தின் கேள்வி அதிகரித்தா பெறுமதி தேய்வா, பெறுமதி அதிகரிப்பு. அப்போ முதலாவது ஆன்சர் பிள்ளை. உள்நாட்டு நாணயத்தின் கேள்வியை குறைத்து கேள்வி குறையுமா, கேள்வி அதிகரிக்கும். ரெண்டாவதும் பிள்ளை. கன்செப்ட் விளங்கித்தானே இப்போ டக்கு டக்குன்னு போத்தேன். இது உள்நாட்டு நாணயத்தின் கேள்வி அதிகரித்து உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதி உயர்வை ஏற்படுத்தும். பெறுமதி என்ன செய்ய போகுது, ஆரம்பத்தில் இங்கே இருந்துச்சு பெறுமதி, உதாரணத்துக்கு $1 50 ரூபான்னு இருந்துச்சு வச்சுக்கொள்ளுமே உதாரணத்துக்கு. இப்போ கேள்வி அதிகரிப்பதன் காரணமாக $1 60 ரூபாயா ஆகிக்கிறோம், பெறுமதி அதிகரிச்சுக்கிறது. இப்போ மூன்றாவது ஆன்சர் சரி. உள்நாட்டு நாணயத்தின் கேள்வியை குறைத்து வராது. உள்நாட்டு நாணயத்தின் நிரம்பலுக்கு தாக்கம் மிகுதா, நிரம்பல் தாக்கமே இல்லை, கேள்வி குறைய மாட்டாது. அப்போ நாலாவது ஆன்சர் கேள்வி குறைதலாக வராது. ரெண்டாவது ஆன்சர் வரதுக்கு கேள்வி குறைதல் தரப்படுகிறது, கேள்வி அதிகரிக்கணும், ரெண்டாவது வராது. முதலாவது வராது, பெறுமதி தேவையில்லை, பெறுமதி அதிகரிப்பு. அப்போ ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர். விஷயம் விளங்குனா டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். 44 சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதான வைப்பாகம். சர்வதேச நாணய நிதியம்னு வந்தால் நீங்கள் மெயினாக பார்க்கணும், கடனுக்கு உதவி செய்யுது. அதாவது ஒரு நாட்டில் சென்மதி நிலுவை பிரச்சனை வந்தால் சரி, வெளிநாட்டு நாடுகளோட கடன் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதுக்கு உதவி செய்கிறது தான் IMF. பிரதான வகைப்பாகம் கிடைக்குது. நிலையான நாணய மாற்று வீத முறைமையினை உறுதிப்படுத்துதலும் சென்மதி நிலுவையில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளுதலும். நம்ம இப்போ முதலாவது கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலுமே அதுக்கு பிறவாறு என்ன, சென்மதி நிலுவையில் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு அவசர நிதி உதவிகளை வழங்குதல். சரி, சென்மதி நிலுவை உறுதிப்படுத்தவும் சர்வதேச வர்த்தகத்தின் சமநிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும். சர்வதேச வர்த்தகத்தில் சமநிலையான வளர்ச்சியும் ஓகேன்னு சொல்லலாம். நீண்ட கால முதலீடுகளை வழங்குவதும் அதுவும் சரி. ஆனால் பொருத்தமான ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர் தான். அந்த சர்வதேச வர்த்தகத்தின் சமநிலை அந்த ஆன்சரும் வராது, சமநிலையான வளர்ச்சி வந்து வராது. நீண்ட கால முதலீடு சரி, சென்மதி நிலுவை உறுதிப்படுத்தலும் சரி. இந்த வசனம் வந்ததால ரெண்டாவது ஆன்சர் வராது. அங்கத்துவ நாடுகளுக்கு கடன் வழங்குவதும் வறுமையை குறைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும். அங்கத்துவ நாடுகளுக்கு கடன் வழங்குதல் சரி, இலங்கைக்கு IMF கடன் வழங்கும். நீங்கள் 2018 17 பேப்பரில் பார்த்தீங்கன்னா நேரடியாக தந்திப்பான் சரியா. இப்போ வந்து பாருங்களா, ஒவ்வொரு கேள்வியிலையுமே ஒரு பண்புகளை தந்துட்டு பொறப்போம். அந்த தொடர்ச்சியாக வரும்போது ஆன்சரில் புழைய வைக்கலாம், கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும். வறுமையை குறைத்த மக்களின் வாழ்க்கை தரம் அந்த ஆன்சர் வராது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் சுதந்திரமான பாய்ச்சலுக்கு தடைகளை நீக்குதல் இதுவும் வராது. பொருளாதார அபிவிருத்தி மற்றும் மீள் கட்டுமானத்திற்காக அங்கத்துவ நாடுகளுக்கு நீண்ட கால நிதி வசதி வழங்குதல். பொருளாதார அபிவிருத்திக்காக நீண்ட கால நிதி வசதி இல்லை, சென்மதி நிலுவை பிரச்சனையை தீர்க்கு. அப்போ ஐந்தாவதும் பிழை. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். நுணுக்கமாக பார்க்கணும், எல்லா விடையுமே கிட்டத்தட்ட ஒரே விட மாதிரி இருக்கும். 45 பின்வருவனவற்றுள் எது பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும். பொருளாதார வளர்ச்சியை குறைக்கணுமா. முதலீட்டில் ஏற்படும் ஓர் வீழ்ச்சி. முதலீட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டால் என்ன செய்யும், முதலீட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டால் பொருளாதாரம் பின்னடைவுக்கு போகும், வளர்ச்சியை குறைய போகுது. இது வந்து நீங்கள் 11ஆம் பாடம் தான் படிச்சுக்கணும் அல்லது 11 படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முதலாவது யூனிட்டில் உற்பத்தி சாத்திய வலை படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும். முதலீட்டில் வீழ்ச்சி ஏற்பட்ட உற்பத்தி சாத்திய வலை என்ன செய்யும், இடது பக்கம் நகர்வடையும். அதனால் என்ன அர்த்தம், பொருளாதார வளர்ச்சி குறையுதுன்னு அர்த்தம். முதலாவது ஆன்சர். வெளிநாடுகளில் இருந்து வரும் குடியேறிகள் எண்ணிக்கையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு பொருத்தமில்லை. தொழில்நுட்ப முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும், குறைக்காது. மூணாவது பிள்ளை. தொழிற்படையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். சேமிப்பு வீதத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு, சேமிப்பு அதிகரித்தா முதலீடு அதிகரிக்கும், முதலீடு அதிகரித்தா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும்.
அப்போ 5 பிழை. பொருளாதார வளர்ச்சியை குறைக்கிற ஆன்சர் கேட்டி. முதலாவது ஆன்சர். 46 அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கேட்டிக்கிறது வந்து பொருளாதார அபிவிருத்தியை தான் கேட்டிக்கிறதுன்னு அர்த்தம். பொருளாதார அபிவிருத்தி. பொருளாதார அபிவிருத்தினா என்ன? பொருளாதார வளர்ச்சியும் கட்டமைப்புல ஏற்படுற மாற்றமும். இதோட 3வது 4வது பாஸ் பேப்பர்ல செய்யறது. ஆன்சர் வந்து பொருளாதார வளர்ச்சியும் கட்டமைப்புல ஏற்படுற மாற்றமும் நீக்கணும். மொத்த தேசிய வருமானத்தின் பெண் அதிகரிப்பு இல்லை. கிராமிய சனத்தொகையின் வருமான ஏற்றத்தாழ்வுகள் நீக்குதல் இல்லை. பொருளாதார கட்டமைப்பு மாற்றங்களுடனான பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் கட்டமைப்பு மாற்றமும் ரெண்டையும் சேர்த்து தான் பொருளாதார அபிவிருத்தின்னு சொல்றது. அப்போ 3 சரி. நாட்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் அதிகரிப்பு இல்லை. சராசரி குடிமகனின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் முன்னேற்றம் அதுவும் இல்லை. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 47 தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தின் தகவல்களின்படி பின்வரும் கொள்கைகளில் எது பெரும்பாலும் ஒரு நாட்டின் வருமான பரம்பலை மிகவும் ஒப்புரவு வாய்ந்ததாக மாற்றக்கூடும்? வருமான பரம்பலை ஒப்புரவு வாய்ந்ததாக மாற்றக்கூடும் சொன்னா வருமான சமமின்மை குறையணும். சரி, வருமான சமமின்மை குறையணும். உணவு மற்றும் ஆடைகள் மீதான ஒரு பொது விற்பனை வரியை தாப்பித்தல். சரியா பிள்ளையா? உணவு மற்றும் ஆடைகள் இது வந்து அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவையில வரியை தாப்பிச்சா வருமானம் கூட இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வருமானம் குறைக்கிறவர்களுக்கு என்ன? அது ஒரு பிரச்சனை. அத்தியாவசிய தேவையில வரியை தாப்பிச்சா. எனவே வருமான சமமின்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். நம்மளுக்கு கேள்வி குறையணும். ஒப்புரவு வாய்ந்ததாக மாற்றக்கூடிய வருமான சமமின்மை குறைக்கிறக்கூடிய ஆன்சர் தான் வரும். அப்போ முதலாவது வராது. முதலாவது காரணம் அத்தியாவசிய பொருட்களை வரி விதிக்கிறதால வருமான சமமின்மை அதிகரிக்கும். ஒரு விருத்தி முறை வருமான வரி முறைமையை தாப்பித்தல். விருத்தி முறை வருமான வரி என்ன? வருமானம் அதிகரிக்க வரி வீதம் அதிகரிக்கும். சரியா பிள்ளையா? வருமானம் அதிகரிக்க வரி வீதம் அதிகரிச்சா குறைஞ்ச வருமானம் கட்ட வேண்டிய ஆளுக்கு வரி குறையத்தான் கட்ட வேண்டி வரும். ஆனா கூடிய வருமானம் உழைக்க வேண்டிய ஆளுக்கு வரி கூடுதலாக கட்ட வேண்டி வரும். அப்ப வருமான சமமின்மை என்ன செய்யும்? குறைவடையும். சரியான ஆன்சர். ஆடம்பர பொருட்கள் மீதான உள்நாட்டு பொருள் வரியை ஒழித்தல். ஆடம்பர பொருள் வரியை ஒழிச்சா வருமான சமமின்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். 3வது பிள்ளை. ஆடம்பர பொருளுக்கு தான் வரியை அதிகரிக்கணும். அதிகரிச்சாதான் வருமான சமமின்மை குறைவடையும். எல்லா வருமான குழுக்கள் மீதான வரி வீதத்தை சமமான வீதங்களில் குறைத்தல். எல்லா வருமான குழுக்களுக்குமா? அப்போ கொஞ்சம் வருமானம் பெற்றாலுமே ஒரே வரி வீதத்தை சமமான வீதங்களை குறைக்கிறது தான். அப்போ கொஞ்சம் வருமானம் பெற்றாலும் அதே அளவு வரி வீதம், கூடிய வருமானம் பெற்றாலும் அதே அளவு வரி வீதம் அமைந்தால் வருமான சமமின்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும், குறைவடையாது. கல்வி சுகாதாரம் என்பவற்றுக்கு வழங்கப்படும் மானியங்களை குறைத்தல். இது செஞ்சா என்னதுக்கா? லாஸ்டோனே வழங்குது. கல்வி சுகாதாரத்துக்கு மானியத்தை குறைச்சா வறுமை கோட்டில் உள்ள ஆட்களுக்கு அது கிடைக்காம போகும். எனவே வருமான சமமின்மை அதிகரிக்கும். நம்மளுக்கு கேள்வி குறைக்கிறதுக்குரிய கேள்வி. 5வதும் வராது. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். விலங்கையிலடா ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வரும். 48 தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்கள தகவல்களின்படி பின்வருவனவற்றுள் எந்த செயற்கை 2019 இலங்கையின் தேசிய வறுமை குறிகாட்டியையும் உயர்வான தலைக்குரிய வறுமை குறிகாட்டியை கொண்ட மாவட்டத்தையும் சரியாக குறிக்கிறது? ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். புள்ளி விவர கேள்வி. இது வந்து 2019 பேஸ். சரி, சில நேரம் இப்படி ஆண்டுகளை தந்து கேட்கலாம், சில நேரம் அண்மைய காலங்கள்னு கேட்கலாம். புள்ளி விவரத்தை சரியா பாடமைக்க வரும். 49 பின்வருவனவற்றுள் ஒரு நாட்டின் தொழிற்படையின் பங்குபற்றல் வீதத்தை கணிப்பிட சரியானது. ஒவ்வொரு வருடமா என்ன கேட்டு வந்துச்சு? 2021-20 வந்து சரியா வீதத்தை கட்டி வந்துச்சு. வீதத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுல வந்து சமன்பாடு தான் இருக்குது. அவ்வளவுதான். தொழிற்படையின் பங்கு கொள்ள வீதக்குரிய சமன்பாடு என்ன? ஊழியப்படையின் கீழ் வேலை வயது சனத்தொகை தர 100. தொழில் புரியும் சனத்தொகையிலிருந்து தொழிலற்ற சனத்தொகை வராது. தொழில் புரியும் சனத்தொகை பிளஸ் தொழில் அற்ற சனத்தொகை இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஊழியப்படைன்னு சொல்லுவோம். அப்ப சரி, மேலோலே சரி. தொழில் புரியும் வயது சனத்தொகை அதைத்தான் என்ன சொல்லுவோம்? வேலை வயது சனத்தொகை அல்லது தொழில் புரியும் வயது சனத்தொகைன்னு சொல்லுவோம். அப்ப 2வது ஆன்சர் சரி. தொழில் புரியும் வயது சனத்தொகை மேல வருமா? வராது. மேல ஊழியப்படை தான் வரணும். தொழில் புரியும் வயது சனத்தொகை பிழை. பொருளாதார ரீதியில் இயங்கும் சனத்தொகை அதுவும் பிழை. சமன்பாடு தெரிஞ்ச ஆன்சர். 50 அதுவும் புள்ளி விவர கேள்வி.
கடந்த காலத்தில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் 16 நிகழ்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவற்றுள் பெரும்பாலானவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த பதவியில் இருந்த அரசாங்கங்கள் தவறியமைக்கான பிரதான காரணம். அப்டேட் கொஷின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வரப்போது. முதலாவது ஆன்சர், அந்நிகழ்ச்சி திட்டங்களில் உடன்பாடு காணப்பட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் போதிய அளவு அர்ப்பணிப்பு காட்டாமை. இது வந்து நீங்க அந்த நேரத்துக்கு எந்த கேள்வி வரும்னு கெஸ் பண்ண இயலாது. உங்களுக்கு எப்படியும் 1-2 கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். சர்வதேச மூலதன சந்தையில் போதிய அளவு நிதிகள் கிடைக்கத்தக்கதாக இருந்தமை. இப்போ நீங்க எப்படியும் எடுக்கலாம். இப்போ மூலதன நிதிகள் கிடைச்சா இது வந்து என்ன, அரசாங்கங்கள் அது ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கான காரணம். மூலதன நிதி கிடைச்சா அது தவறுமா அப்படின்ற அடிப்படையிலையும் சில ஆன்சர் எலிமினேட் பண்ணி எடுக்கலாம். அந்நிய செலாவணி பற்றாக்குறையில் விடுபட செலாவணி பரிமாற்ற உடன்படிக்கைகள் பெரிதும் தங்கியிருந்தமை. IMF-இன் உதவியில் தேவைப்படாத அளவுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடின் உட்பாய்ச்சலுக்கு சீராக இடம்பெற்றமை. இப்போ 2வது 4வது ஆன்சர் எப்படியுமே வராது. வாசிச்சோன்னையும் கட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 3வது வச்சு கொடுங்களேன். நெகிழ்த்தன்மை வாய்ந்த நாணய மாற்று வீத கொள்கையை கைக்கொண்டமையினால் நாட்டின் வெளிநாட்டு ஒதுக்குகள் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டமை. உங்களுக்கு பொது அறிவை வச்சே 2வது ஆன்சர் 4வது ஆன்சர் 5வது ஆன்சர் கட் பண்ணிடலாம். 3வது ஆன்சரா 1வது ஆன்சரான்னு யோசிக்கிறது தான் விஷயமே இருக்குது. இப்போ இது வந்து புள்ளி விவர கேள்வி தானே தெரியாதுன்னு சும்மா அடிச்சுட்டு போறது இல்லை. பொது அறிவை வச்சே உங்களோட 2வது 4வது 5வது கட் பண்ணிடலாம். இப்போ 3வது ஆன்சர் இருக்குது, அதுக்கு ஒன்றுக்கு இடையில் உள்ளது 1வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். இப்போ யோசிக்கணும், அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை செய்ய தவறிக்கிறான். மூலதனம் கிடைச்சா அப்படி தவறுமா? தவறாது. 2வது கட். முதலீடுகளோட உட்பாய்ச்சல் சீராக இடம்பெற்றதான். சீராக இடம்பெற்ற தவறுமா? தவறாது. கட். அதை விட்டு உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டில் அப்டேட் முதலீடுகள் உட்பாய்ச்சல் ஆகிச்சிரா 2021-22 இல்லை. அப்போ அது கட். கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டோம் நாட்டுல வெளிநாட்டு ஒதுக்கல. முன்னேற்றமான நாட்டுல கேஸ்க்கு பெட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே போலின். அப்போ அது முன்னேற்றமா? இல்லை. அப்போ அந்த பொது அறிவை வச்சே 3 விட கட் பண்ணிட்டோம். மிச்சிக்கிற 2 விடையில கொஞ்சம் யோசிச்சா 1வது ஆன்சர் சரி. இதோட 2022 பேப்பர் முடிஞ்சது. அடுத்தது 2023 பேப்பர்ல பார்ப்போம்.